ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்திலே மனுஷனாக அவதரிக்கும் முன்பாகவே அவர் இந்த உலகத்திலே வருவார். ஆனால் சுகபோகமாக சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வரமாட்டார். அடிக்கப்படுவதற்காக, காயப்படுவதற்காக, நொறுக்கப்படுவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்றதான ஒரு காரியத்தை முன்னரே போட்டிருக்குது. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை பாருங்க, காயப்படுறது, நொறுக்கப்படுறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்க உற்று கவனிப்பீர்களே ஆனால் 2 காரியம் இருக்கு. ஒன்று, பாவம் செய்வோமே ஆனால் அதிலே தண்டனை இருக்கிறது என்று. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பாவம் நமக்கு செய்யும் போது அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கிறது? தண்டனை இருக்கிறது. அப்படியானால் சமாதானம் அந்த மனுஷனுக்குள்ளே கொஞ்சமும் கிடையாது. இங்கே தேவன் என்ன செய்கிறார்? சமாதானத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். இப்படி காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று சொல்லுமே ஆனால் அதுல எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா மறுபடியும் பாவம் செய்யும். ஆனா பாவம் செய்கிறதுனால என்ன? சமாதானம் இல்லை. அப்ப இங்க முதல் ஆண்டு என்ன செய்யறாரு? நமக்கு சமாதானத்தை தரும். பாவம் செய்கிறோம், மீறுதலுக்கு உட்படுகிறோம், நம்ம வாழ்க்கையில சமாதானமே இல்லை, ஒரு குற்ற உணர்வோட வாழ்கிறோம். இங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சரி, உங்களுக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்றாரு. எப்படி? அந்த பாவத்தை, அந்த அக்கிரமத்தை, அந்த மீறுதலை தம் மீது போட்டுக் கொள்கிறார். போட்டுக்கொண்ட பிறகு அவருடைய ஆக்கினால் நமக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குன்னு சொல்லுகிறார். வெறும் சமாதானம் மட்டும் தந்தா மறுபடியும் பாவம் செய்யும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த வசனத்தை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டாருன்னு இருக்கு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டாருன்னு இருக்கு. சரி, அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். அதனுடைய விளைவு என்னவா? நமக்கு சமாதானம் கிடைக்குது. சரி, சமாதானம் கிடைச்சாலும் மறுபடியும் இந்த மாம்சம் என்ன செய்யும்? மீறும். மறுபடியும் இந்த மாம்சம் என்ன செய்யும்? அக்கிரம சிந்தையோடு இருந்து அக்கிரமான காரியங்களை செய்யும். மறுபடியும் என்ன செய்யும்? பாவம் செய்யும். அப்போ அந்த சமாதானம் மறுபடியும் இருக்குமா? இருக்காது. அதனால அந்த வசனத்துல கடைசி பாகம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமாகினீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாவம் செய்யக்கூடியதான அந்த சரீரத்தை அவர் குணமாக்குறார். பாவம் செய்யக்கூடியதான அந்த நோய் வியாதியை நம்ம விட்டு அப்படியே அகற்றார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப அக்கிரமம், மீறுதல் என்று சொல்லும் போது ஒரு சிலருக்கு தெரியும். அது எப்படி மீறுதல் என்று நம்ம சொல்லுவோமே, ஆனா அது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நமக்கு தெளிவா தெரியும். மீறுதல் என்று சொல்லும் போது செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது, அது செய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாமல் போறது. மீறுதல் என்று சொல்லும் போது அந்த அர்த்தம் என்ன? ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்றத செய்யாமல் போறது, அதை செய்யாதேங்கிறத செய்யறது. ஏவாள், ஆதாம் இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அங்க எப்படி? அதாவது ஒரு பர்டிகுலர் மரத்தை காண்பிச்சு இதுல உள்ள பழங்களை சாப்பிடாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அவங்க செய்யறாங்க. பிள்ளையாமுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ போகாதேங்கிற, ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யறாரு? போகிறார். கழுதையை கொண்டு எச்சரிக்கிறாரு, அதையும் மீறி தான் ஆளு போகுது. அப்போ மீறுதல் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், மீறி இந்த மாம்சம் சில காரியங்களை ஆசைப்படுது, இச்சிக்குது, விரும்புது. ஆனா அது தேவ சித்தம் இல்லை, அது தேவனுக்கு பிரியமானது இல்லைங்கிற தெரிஞ்சும் இந்த மாம்சம் என்ன செய்யுது? சில இச்சைக்குரிய காரியங்களை, ஆசைக்குரிய காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை மீறி செய்யுது. இது மீறுதல். அக்கிரமம் என்று நம்ம சொல்லும் போது கொடூரமான காரியங்கள். அதாவது எப்படி புரிஞ்சிடணும்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. யோசேப்ப யாக்கோபு என்ன செய்றாரு? உன்னுடைய சகோதரங்கள் எல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, பல நாட்கள் ஆயிட்டு, நீ போய் பார்த்து அவங்க நலமா இருக்கிறார்களா என்று விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுது? அந்த யோசேப்பை பார்க்கக்கூடியதான மற்ற சகோதரர்கள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கணும்? ஐயோ, நம்ம நல்லா இருக்கமான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு என்னுடைய சகோதரன் இவ்வளோ இடம் தாண்டி தனிமையிலே வந்திருக்கிறானேன்னு சொல்லி அவனை நல்ல உபசரித்திருக்க வேண்டியது. ஆனா இவங்க என்ன? அவனை விரோதிச்சாங்க.
கசந்து கொண்டாங்க, கொலை செய்ய முடிவு பண்ணாங்க. என்ன கொலை மட்டும் செய்யல, வித்துட்டாங்க. இது எப்படி ஒரு கொடூரமான ஒரு தன்மை, ஒரு மிக மோசமான ஒரு தன்மை. இதுதான் அக்கிரமம், கொடூரமான ஒரு. அதாவது யோசேப்புக்கு அவங்க எவ்வளவு அக்கிரமம் தீங்கு செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். ஆகாப் இந்த ராஜா பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்கு, இந்த ராஜாவுக்கு ஏகப்பட்ட தோட்டங்கள் இருக்கு. இவன் என்ன, அந்த தோட்டம் தான் எனக்கு வேணுங்கிறான். கொடூரமான தன்மையை பாருங்க. அந்த தோட்டம் தனக்கு வேணுங்கிறதுக்காக அதோட உரிமையாளரை சும்மா மட்டும் கொல்லல, அவன் நல்லவன் இல்லை, அவன் தேவனை தூசிச்சான் அப்படின்னே ஒரு பழிய போட்டு உலகத்தாருடைய பார்வையில் அவன் கொடூரமானவன் ஆக்கி அவன் என்ன கல்லால் எரிஞ்சு கொள்றான். அப்போ ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பாவங்கிறது அக்கிரமமாட்டும் மீறலாகும். நம்முடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அது இருக்கும். ரட்சிக்கப்படாம இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்தாலும் அது அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால்தான் சொல்லுவாங்க, அங்க விழுந்துட்டோம் 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 பாங்க. விழ காரணம் என்ன? அனுபவமே இருக்காது. அவர்களுக்குள்ள மாம்சம் கிரியை செய்து சாத்தான் பலம் கொண்டு கிரியை செய்யறான். மீறக்கூடியதான பலம் மட்டும்தான் இருக்கு, கீழ்ப்படியக்கூடியதான தேவனுடைய குணம் அங்க இருக்காது. அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான் கீழ்ப்படியது. தேவன் இந்த உலகத்துல எப்படி வெளிப்பட்டார்? கீழ்ப்படிதல் உள்ளவராக, பூரண கீழ்ப்படிதல் உள்ளவராக, அந்த பரம பிதாவுக்கு பூர்ணமாய் கீழ்ப்படிஞ்சுதான் அவர் இந்த உலகத்துல ஜீவித்தார். ஆனா மனுஷர்களை பாருங்க, அங்க எப்படி மீறுதல் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, பாவம் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மீறுதல் தானே, அக்கிரமம் தானே, பாவம் தானே. ஆனா இந்த ஒரு வசனம் தெளிவா நமக்கு சொல்லி தருது, அந்த மீறுதல்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா, அந்த அக்கிரமங்கள்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா, அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா காயப்பட வேண்டியது இருக்கு, நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு, ஆக்கினைக்கு உட்பட வேண்டியதா இருக்கு. சமாதானம் இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாறும். ஏன்னா இப்ப உலகத்தை நீங்க பாருங்க, மக்களை பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? பாவம் செய்யறாங்க, பாவம் தானே. கடைசி என்ன சொல்றாங்க? சாகும் போது நான் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்பட்டுலாங்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல, ஒரு பாவம் நீங்க செய்யும்போது, எக்ஸாம்பிள் ஒரு பொய்யா இருந்திருக்கும், இல்ல ஒரு சின்ன ஒரு பொருளை திருடுறதா இருக்கட்டும், ஆனா எதுவா இருந்தாலும் பாவம் பாவம் தான். அப்ப நீங்க பாவம் செய்யும் போது அந்த செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே, ஆனா அதுக்கு தண்டனை அவசியமா இருக்கு. காயப்படுது, உடம்பு காயப்பட வேண்டியது இருக்கு. கண்கள் பாவம் செய்தா கண்கள் காயப்பட வேண்டியது இருக்கு. கரங்கள் பாவம் செய்யறதா அந்த கரங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடிக்கப்பட வேண்டியது இருக்கு, காயப்பட வேண்டியது இருக்கு. இந்த வசனத்துல அவ்வளவு ஒரு காரியம் இருக்கு பாருங்க. பாவம் செய்யறோம், அதுக்கு தண்டனைய நம்ம வேண்டாங்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? நான் முழங்கால எனக்கு ஜெபம் பண்ணா எனக்கு விடுதலை கிடைச்சிடும், உண்மைதான். ஆனா பாவத்துக்கு நிவர்த்தி அதனால கிடைக்க போறது இல்லை. ஒருவர் பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாக்கி வைத்திருக்கிறதுனாலதான் நம்ம முழங்கால் நின்று ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னியும் சொல்லும் போது விடுதலை கிடைக்குது. ஆனா ஒவ்வொரு சின்ன பாவமும், ஒவ்வொரு சின்ன அக்கிரமும், ஒவ்வொரு சின்ன மீறுதலும், அல்லது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அதற்கு தண்டனை என்னவா? காயப்பட வேண்டியது இருக்கு, நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு, ஆக்கினைக்கு உட்பட்டு போக வேண்டியது இருக்கு. அப்படி பாவம் செய்யற மனுஷனுக்கு எந்த விதத்திலும் சமாதானமே இல்லாமலே போயிருக்கு. அப்ப இங்க ஆண்டவருடைய அநாதி சிநேகத்தை பாருங்க. நம்ம பாவம் செய்யறோம், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் பாவம் செய்யறான். மனுஷன் பாவம் செய்யறான், மீதுடையனா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான், கொடூரமானவனா இருக்கான். ஆனா அந்த மனுஷனுக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையேன்னு சொல்லி தேவன் அறிஞ்சு அவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புறார். அந்த சமாதானத்தை அவர் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டுமே, ஆனால் அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நான் சொன்ன பொய்க்காக அவர் அடிக்கப்பட வேண்டியிருக்கு. கன்னத்துல ஓங்கி அடித்தார்கள் என்று இருக்கு. அதோட கூட இன்னொரு வசனம் இருக்கு, எப்படி? கன்னத்துல கோலால் அடித்தார்கள். கன்னத்துல ஓங்கி பலார்னு அடிச்சாலும் இந்த வலி தாங்க முடியாது. ஆனா இங்க இப்படி கோல் கம்பால ஆண்டவருக்கு கன்னத்துல அடிச்சிருக்காங்க. மனுஷனுடைய சிந்தனைகள் மகா கொடிது. நம்ம சிந்தனை தீமையா இருக்கு, கெட்டதா இருக்கு, அசுத்தமா இருக்கு, பாவம் நிறைந்ததா இருக்கு. அதுல இருந்து விடுதலை கொடுக்கணும், காயப்பட்டுதான் ஆகணும், நொறுக்கப்பட்டுதான் ஆகணும். என்ன செய்யறாரு? முட்கிரீடத்தை தன்னுடைய சிரஸ்ல வைக்க அனுமதிக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன் அனுமதிக்கிறாருன்னா, யோவான் சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஜனங்கள் இதுக்கு முன்னாடி என்ன அவரை கொல்லணும்னு சொல்லி கல்லெறிய பார்த்தாங்க, மறைந்து போனாருன்னு இருக்கு. கெத்செமனே தோட்டத்துல யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறாரு. பலசாலிகள் எல்லாம் கீழே விழுந்து காயப்படுறாங்க.
அவரை யாருமே நெருங்க முடியாது. அவர் தேவன், அவர் ஆவியா இருக்கக்கூடியது. ஆனா நமக்காக இந்த உலகத்துல மனுஷனா வெளிப்பட்டார். காரணம் என்ன? என் பாவம் கொடிது, என்னுடைய அக்கிரமம் கொடிது, என்னுடைய மீறல் கொடிது. நான் மிகப்பெரிய தண்டனை கேட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் மிகப்பெரிய ஆக்கனை கேட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் அடிக்கப்பட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னுடைய மகன், என்னுடைய மகள், அவன் எப்படிப்பட்ட துஷ்டனா இருந்தாலும், அந்த பெண் எப்படிப்பட்டதான கீழ்த்தரமான காரியங்களை செய்திருந்தாலும், அது என்னுடைய மகள், என்னுடைய மகனிடதான ஒரே உணர்வு அவருக்கு இருக்கிறதுனால என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் தம் மீது போட்டுக் கொள்கிறார். நம்ம நிசாரமா சொல்லிடுவோம் காயப்பட்டாருன்னு. அந்த காயங்கள் ஒவ்வொன்றும் ஆழமாய் பதிஞ்சு அவருடைய சரீரத்துல உள்ள வரைக்கும் பதிஞ்சு. ஏன்னா 6 பேர் சேர்ந்து தளர தளர அடிக்கும் போது தொலியில மட்டும் அந்த வேதனை இருக்காது, அந்த காயம் சதைக்கும் உட்புறமா போய் எலும்பு வரைக்கும் பாதிக்கும். அதுவும் என்ன, இந்த சாட்டவாரெல்லாம் நீங்க பாருங்க, அதுல எல்லாம் எலும்பு இருக்கு, ஈய துண்டு இருக்கு, உலோக தகடுகள் இருக்கு, அது ஷார்ப்பா கிழிக்கும். அப்ப அந்த அளவுக்கு கொடூரமா அடிச்ச போது அந்த வேதனையும் வலியும் அந்த காயத்தினுடைய ஆழமும் இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும். எவ்வளவு துடிச்சிருப்பாருன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல சரீரத்துல இனி எலும்பி நடக்கவே பலம் இல்லை, ரத்தமும் போயிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த சிலுவையும் கொடுத்து நீ நடையான்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் பாருங்க. இப்பமாவது ரோடெல்லாம் அழகா போட்டாங்க, அப்போ கரடு முரடான இடம், கல்லு, நடக்கவே கஷ்டம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த கிழிஞ்சு அந்த தோல்ல சிலுவையை சுமக்கிறார். காயப்பட்ட காலோடு என்ன செய்யறாரு? நடக்கிறார். காயப்பட்ட கரத்தோடு என்ன செய்யறாரு? அந்த சிலுவையை பிடித்துக் கொள்கிறார். நடக்க முடியுதா? முடியல, கீழே விழுறாரு. சரி, அவரு கீழே விழுறாரு, சிலுவை என்ன சிலுவைக்கு மேல விழுவாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. எப்படி? அவர் கீழே இருக்கிறாரு, சிலுவை அது அவருக்கு மேல விழுது. அப்படின்னு என்ன ஆகும்? இன்னும் அதிகமான காயம் உண்டாகும். கடைசி என்ன? சிலுவையில அரையிறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன ஆணியை எடுத்து அரையும் போது அது இல்லைன்னா ஒரு ஊசி நம்ம கையில பட்டுட்டு துடிச்சிரும், டக்குன்னு துடிச்சிரும். இங்க ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய கரங்கள்ல என்ன செய்யறாங்க? ஆணி அறையும். ஒவ்வொன்றும் பெருசு பெருசா நீளமா இருக்கு. அது ஒரு அடியில அது உள்ள இறங்குமா? இறங்காது. ஏன்னா மரத்துல அறைய வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப அரையிறாங்க. அங்க தொங்கும் போது பாருங்க, அரையிறது மட்டும் இல்ல, பொத்துன்னு இந்த குழியில போடுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழியில அப்படி போடும்போது தலையே வெடிச்சது மாதிரி இருக்குமா. உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு வேதனையை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு வேதனையை கொடுக்குமா. ஒவ்வொரு எலும்பும் எவ்வளவு வேதனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேதனை கொடுக்குமா. ஏன்னா ஒட்டுமொத்த சரீரம் 3 ஆணில இருக்கு. அடுத்தது என்ன? அப்படியே மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து 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 மூச்சு விட்டு கடைசி ஆள் இறக்குது. நம்ம நினைக்கிறோம் பாவம் தானே, நம்ம நினைக்கிறோம் மீறல் தானே, நம்ம நினைக்கிறோம் அக்கிரமம் தானே, பிறகு முழங்கால் நின்னா எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா நமக்கு உணர்வு வேணும். பாவத்திற்கு தண்டனை உண்டு, பாவத்திற்கு சம்பளம் உண்டு. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு, பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, பாவத்துக்கு ஒரு கூலி இருக்கு. அது எப்படியா? அடி, காயப்படுதல், நொறுக்கப்படுதல், ஆக்கணைக்குட்படுதல், அப்புறம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபையை பாருங்க, அவர் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டார், நம்மள விட்டுறார். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களுக்கும் இது இருக்கு. மனுஷன் பாவி, அவன் பாவம் செய்கிறான், பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறான். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை, அவருடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எல்லாம் நல்ல சுத்தமா தான் இருக்கோம். இல்லை, உலகத்துல முதல்ல தோன்றின மனுஷன், உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆதாம், அதனுடைய சந்ததி தான் மற்ற எல்லா ஜனங்களும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனாலும் சரி, அந்த மனுஷன் பாவி. அப்ப அவனுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடியது பாவக்கிரியைகள் தான். அவனுக்கு இரட்சகராக இயேசு தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இப்ப என்ன? அந்த எண்ணமே இல்லை. திரும்ப என்ன? தைரியமா பாவம் செய்து போறாங்க. ஆனா நமக்கால் தெரியணும், இனி நான் பாவம் செய்யக்கூடாது. ஏன்? பாவம் செய்யும் போது என் ஆண்டவரை சிலுவையில் அறையிறேன், பாவம் செய்யும் போது அவரை காயப்படுத்துறேன், அவரை நொறுக்குறேன். எல்லாத்துக்கும் மேல என்ன? எனக்கே சமாதானம் இருக்காது.
ஏன்னா ஏசு 53:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு சமாதானம் தருவதற்குரியதான ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அப்போ நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமே ஆனால் அவர் அடிக்கப்பட வேண்டியது இருக்கு, ஆக்கினைக்கு உட்பட வேண்டியதா இருக்கு. அது என்ன சமாதானம்? உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, நீங்க ஒரு குற்றத்துக்குள்ள ஆகுறீங்க, உங்க மனசாட்சியே உங்களை கொல்லும், உங்க குற்ற உணர்வே உங்களை கொல்லும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த குற்ற உணர்வு வரைக்கும் உங்களை கொல்லக்கூடாது, அந்த மனசாட்சி வரைக்கும் உங்களை குத்தக்கூடாது, உங்க இருதயம் வரைக்கும் உங்களை கடிந்து கொள்ளக்கூடாது. நீங்க சமாதானம் உள்ளவங்களாகவே இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆக்கினையும் தம் மீது போட்டுக் கொள்கிறார். அவருடைய அனாதி அன்பை நம்ம பாருங்க. நம்ம பாவம் செய்யறோம், நம்ம மீதுடையலா இருக்கிறோம், அவருக்கு தெரியும். அவனுடைய மனசாட்சியும் அவனை குத்தும், அவனுடைய மனசாட்சியும் குற்ற உணர்வை கொடுக்கும். அது வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடாது. அதான் பேதுரு அப்போஸ்தலரை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருப்பதற்காக உனக்காக ஜெபித்துக் கொள்றேன். அது என்ன அர்த்தம்? அவர் ஆண்டவரை சபிக்கிறாரு, ஆண்டவரை மறுதளிக்கிறாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஒருபோதும் அந்த குற்ற உணர்வு அவரை போட்டு கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக அவர் அப்படியே மன்னித்து விட்டுறாரு. அது மாத்திரம் இல்ல, கடைசி என்ன செய்யறாரு? உயிர் தெழுந்த பிறகு நீ ஆடுகளை மேய்ப்பியான்னு கேட்கிறாரு. அந்த சிநேகத்தை பாருங்க. இங்கேயும் பாருங்க, சமாதானம், நமக்கு சமாதானம் தரக்கூடியதான ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு பிரிவினை இருக்கு. அதாவது நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ளதான உறவும் துண்டிக்கப்பட்டது. சமாதானம் ஏன் இல்லை தெரியுமா? வேதம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதான பிரபு மெய் தேவன் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் சமாதானத்தின் தேவன். அவரால் மட்டும்தான் நமக்குள்ள சமாதானம் தர முடியும். இங்க நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகுது? ஒரு பெரிய ஒரு கேப் உண்டாகுது. அந்த கேப் உருவாகும் போது என்ன ஆகுது? நமக்குள்ள சமாதானம் இல்லாம போகுது, அலையக்கூடியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 கடைசி பாகத்தை வாசிங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ரோமர்களுக்கு நிருபம் 5:10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்துருக்களாகிய நம்ம அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். முதல்ல வசனம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதுக்கு? நம்ம இந்த உலகத்துல சமாதானமா இருப்பதற்காக. அவர் என்ன செய்யறாரு? பாவமாக்கி விட்டு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மளை என்ன செய்யறாரு? தேவனோடு ஒப்புரவாக்குறார். எபேசியர் நிருபம் 2:13-16 வரையில வசனங்களை வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் எப்படி பாவம் செய்யும் போது தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு தொடர்பே இல்லை, அது பெரிய கேப் விழுந்துட்டு. இப்ப என்ன செய்யறாரு? அவர் அந்த ஆக்கினையை தன் மீது போட்டுக் கொள்கிறதுனால தூரமா இருந்த நம்மள சமீபமாக்குறார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமாதானம் சமாதானம் சொல்றமே, அது சாதாரண காரியம் கிடையாது. ரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருக்கு. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, மீதனுடைய காரியங்களை செய்யும் முன்னாடி யோசிங்க. திரும்ப வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவருடைய இரத்தத்தினால மட்டும்தான் மீட்பு, விடுதலை. அதுக்கு பிறகு என்ன? சமீபமாகக்கூடிய அனுபவம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. பாருங்க, சமாதானக்காரராகி நமக்கு சமாதானத்தை நமக்கு அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு தகுதி நிலை நமக்குள்ள கிடையாது. ஆனா நமக்குள்ள சமாதானத்தை தருகிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு? தம் இரத்தத்தையே சிந்துகிறார். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, பகைய சிலுவையில் கொன்று. அப்ப ஒவ்வொன்றையும் நீங்க லிங்க் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் பாடு மரணம், கஷ்டம், வியாகுலம், வேதனையை தான் குறிக்கும். ரத்தம் சிந்துதல் சிலுவையை குறிக்கும்.
நம்ம சொல்லிட்டோம் எனக்கு சமாதானம் கிடைச்சிட்டு, ஆனா அது எவ்வளவு விலையேற பெற்றது, அதை நான் அனுபவிக்க தகுதி இல்லைங்கிறத நீங்க எப்பவுமே புரிஞ்சுவிடணும். 1 பேதுரு 2:24 கடைசி பாகம் வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, ஃபுல்லா வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை. அப்ப நான் சமாதானமா இருக்க தகுதி இல்லாதவன், ஆனா நான் சமாதானமா இருக்கேன். அது காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை தம்மீது போட்டுக்கொண்டு அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 9:1-6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனுடைய காரியம் இருக்கு. அங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? அதாவது இங்க என்ன ஆண்டவர் சொல்லுறாரு, இவ்வளவு பாடுகளையும் அவர் அடைந்ததுனால உலகத்துல வேற தெய்வமே கிடையாது. பாவம் செய்யறோமா, அதுக்கு ஒரு கூலி இருக்கு, அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அது தண்டனை, அது ஆக்கினை, அது காயப்படுறது, அது நொறுக்கப்படுது, அது என்ன மரணத்தை தான் கொண்டு விடும். அதான் முடிவு. இங்க இயேசுதான் தெய்வன் என்று சொல்வதற்கும் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் மன்னிப்பே கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது வேறு தெளிவா சொல்லுது. காரணம் என்ன? அவர் ஒருவர் மட்டும்தான் மனுக்குலங்களுக்காக இந்த உலகத்துல ரத்தம் சிந்தினார். மனுக்குலங்களுக்காக இந்த உலகத்துல அவர்களுடைய பாவங்களை தம்மீது போட்டுக்கொண்டார். தொடர்ந்து வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, உலகத்துல வேற யாருக்குமே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கிடையவே செய்யுது. 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? இதை நீங்க விசுவாசித்து அவர் ஒருவருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியதான அதிகாரம் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை அவரிடத்துல அறிக்கை பண்ணணும். அவரிடத்துல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது நீங்க என்ன செய்ய வேண்டாம்? காயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அவர் ஆக்கினை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதை விசுவாசித்து என்ன செய்யணும்? பாவங்களை எல்லாம் அவரிடத்துல அறிக்கை சொல்லி விடுதலை சொந்தமாக்கி கொள்வது மட்டுமல்ல, பாவமும் செய்யாம இருக்கு. எனக்கு முதல்ல வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்லுது? தழும்புகளால் குணமாகினீர். அது என்ன தழும்புகளால் குணமான ஒரு அனுபவம்? அப்படின்னு அர்த்தம் என்ன? இனிமேல நம்ம யாரும் பாவமே செய்யக்கூடாது. அதாவது குணமாகிறது அர்த்தம் என்ன? ஒரு நோய் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, அதுல இருந்து குணமாகிறது. இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவங்களுக்கு வெறும் சமாதானத்தை மட்டும் கொடுத்த போதாது, அவர்கள் மறுபடியும் பாவம் செய்வாங்க. அதனால பாவ நோய, பாவ வியாதிய, அக்கிரமம் செய்யக்கூடியதான பெலனை, மீறக்கூடியதான அந்த பெலனை அப்படியே அவர்களை விட்டு அகற்றுகிறார். அது உண்மைதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூரண கீழ்ப்படிதலா இருந்தார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்க, கல் எடுத்து எறிகிறாங்க. அப்போ உடம்புல காயப்படுது. ஒரு மனுஷனோட தன்மை எப்பதான் வெளிப்படும்? அவருடைய மீறுதல் எப்பதான் வெளிப்படும்? தனக்கு ஒரு தேவை வரும்போது, தன்னால சகிக்க முடியாம போகும்போது, தனக்கு கஷ்டங்கள் கூடும்போது, தனக்கு வேதனைகள் நெருக்கங்கள் அதிகமாகும் போது அந்த மனுஷனுக்கு என்ன? அந்த குணம் சுயரூபம் வெளிவரும். இங்க எப்படி ஆண்டவர் செய்றாரு? அந்த மனுஷனை அவர் ரத்தத்தினால கழுவுறதுனால, புது சிருஷ்டி ஆக்குறதுனால பாவ பலன் அவனுக்குள்ளேவே இல்லை. கல்லு பொத்துன்னு மேல விழுது, தான் மறிக்க போகிறோம். ஆனா என்ன செய்யறார் அந்த ஸ்தேவான்? பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ அந்த மனுஷன் அவ்வளவு வேதனைகளிலும் ஏதேனும் ஒரு விதத்துல பாவம் செய்துச்சா? இல்ல. முறைச்சு பார்க்கல, சிந்தனையில நாசமா போங்கன்னு யோசிக்கல, வார்த்தையில சாபம் போடல, கீழே கிடக்கிற கல் எடுத்து எரியல, எந்த விதத்திலுமே பாவம் செய்யல. இதான் உண்மையான அனுபவம். இத நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, ஆயத்தமாக்கி வைத்திருக்கார். மாற்றமில்லாத சத்தியம். இது என்ன? மாற்றமில்லாத ஒரு சத்தியம். நம்ம சொல்லவே முடியாது அது என்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது, நம்மை போல இந்த உலகத்துல தேவன் தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாவம் செய்யவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அவரே கேட்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டோ? அப்படி குற்றம் உண்டுனா நீங்க சொல்லுங்கன்னு சொல்றார். இந்த உலகத்தில் அவர் மனுஷனாய் தோன்றும் போது நம்ம நினைக்கலாம் அவர் முழுக்க முழுக்க பாவம் இல்லாதவரா இருந்தார். உண்மைதான். ஆனா அவர் விசித்திரமா இல்ல, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அப்போ நமக்கு என்னென்ன விதத்துல சோதனை வருமோ அது எல்லாம் அவருக்கு நேரிந்தது.
ஆனா என்ன, அவர் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவின் பலத்தினாலும் அவர் தினந்தோறும் ஜெப ஜீவியத்தின் மூலமும் அவர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். அதான் நானே வழி, நான் உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன்கிறார். நம்ம இப்ப என்ன சொல்றோம், மாம்சம் ரத்தத்தோடு இருக்கிறதுனால மனுஷன் பாவம் செய்வான் இல்ல. அப்படி இல்லாம ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும்.